ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர் ஷானி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஒரு பெரிய சாரி சொல்ல விரும்புகிறேன். பிகாஸ் நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்சிபி அண்ட் கேகேஆர் டீம் ரெண்டு இது சேர்த்து ஒரு வீடியோவாக போட்டேன். அதுக்கப்புறம் என்னால் ஒரு 3 வீக்ஸ் வர முடியல. ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். என்னால் ஒழுங்காக வீடியோ அப்லோட் பண்ண முடியல, கண்டென்ட் கவர் பண்ண முடியல. பிகாஸ் என் ஃபேமிலியில் ஒரு பெரிய பர்சனல் லாஸ் எனக்கு இருந்தது. ஸோ அதனால் பியர் பண்ண முடியல அண்ட் ஸ்டில் என்னால் வெளில வர முடியல. பட் ஐ வாண்டட் டு மேக் சம் ஹவ் யூ ஃபேமிலி க்ரியேட்டிவ். ஸோ அதனால் எல்லா நியூஸும் இனிமேலாவது கொஞ்சம் இது பண்ணலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அந்த 20 days. ரொம்ப ஒரு மாதிரி முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, சுத்தமாக முடியல, மனசு கஷ்டமாக இருந்தது. பட் எனிவேஸ், காலங்கள் போய் தான் ஆகணும், நாட்கள் போய் தான் ஆகணும். ஸோ நமக்கு இதுதான் வேலை, நமக்கு கண்டென்ட் இருக்குது, கிரிக்கெட் பற்றி கவர் பண்ண முடியும். ஸோ திரும்பி வந்து பழைய மாதிரி வீடியோ பண்ணோம் நம்பிக்கையோடு வந்திருக்கேன். ஸோ இனி ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வீடியோ வர மக்களே, இவ்வளோ நாள் வராததுக்கு சாரி, கண்டென்ட் கவர் பண்ண முடியல. இனி வீடியோ ப்ராப்பராக வரும். தயவு செஞ்சு உங்கள் சப்போர்ட் மட்டும் எப்பயுமே இருக்கட்டும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னடா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் படுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் மேட்ச் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. டெஸ்ட் கிரிக்கெட் தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ எதை பற்றி நான் பேச பண்ணணும் உங்களுக்கே தெரியும். பட் இனிவே சொல்கிறேன், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா அங்கே பாகிஸ்தானை ஃபஸ்ட் டெஸ்ட்டில் தோக்கடிச்சிட்டு அவங்க ஃபைனல் போயிட்டாங்க. ஸோ இன்னொரு ஃபைனலிஸ்ட்டாக இந்தியா வரப்போகிறாங்களா இல்லை ஆஸ்திரேலியா வரப்போகிறாங்களான்றதுலாம் டவுட்டாகவே இருக்குது. பிகாஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க, இந்தியா ஆஸ்திரேலியா ஒருத்தர் போகிறாங்க. இது ஏன் நீங்கள் கேட்கலாம். இப்போ நீங்கள் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு டீமாக சவுத் ஆஃப்ரிக்கா குவாலிஃபை ஆகிட்டாங்க. 7 மேட்ச் வின்னு, 3 தோல்வி, ஒரே ஒரு ட்ரா. ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் பேசிட்டு அவங்க இனி ஒரு மேட்ச் தோத்தாலும் கீழே இறங்க மாட்டாங்க. ஸோ அவங்க டேரெக்டாக ஃபைனல் போயிட்டாங்க, பாகிஸ்தான் தோக்கடிச்சிட்டு. இந்தியன் டீம் 3rd பிளேஸில் இருக்காங்க, ஆஸ்திரேலியா 2nd இருக்காங்க. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா 52லையும் ஆஸ்திரேலியா 61 பாயிண்ட்ஸ்லையும் இருக்காங்க. இந்தியாவுக்கு பெரிய தலைவலி WTC போகிறது 99% கஷ்டம், 1% ஹோப் அண்ட் ஃபெய்த் வைங்க. அதுக்கான நிறைய சினாரியோஸ் இருக்குது, அதெல்லாம் நடந்தால் தான் இந்தியா போக முடியும். பட் ஆஸ்திரேலியாவுக்கு சிம்பிள், 5th டெஸ்ட்டு இந்தியாவோட ஜெயிச்சாலே போதும், ஆஸ்திரேலியா WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிடுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா தான் ஃபைனல்ஸ் வரும். இந்தியன் ஃபேன்ஸ் இந்தியா வரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ரொம்ப கஷ்டம். ஆனால் எப்படி வரலான்றது நான் பின்னாடி சொல்லலாம். பட் இதுதான் கரண்ட் WTC பாயிண்ட்ஸ் டேபிள் 4th டெஸ்ட்டுக்கு அப்புறம். ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் டெஸ்ட் ரிவ்யூ போட்டேன். அதுக்கப்புறம் 2nd, 3rd, 4th எதுவுமே என்னால் கவர் பண்ண முடியல. நான் சொன்னேன், ஒரு மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷன், அந்த பர்சனல் லாஸ், அதனால் பியர் பண்ண முடியல. ஸோ நானும் சரியாக மேட்ச் பார்க்கல, ஓரளவு தான் கவர் பண்ணேன். பட் இப்போ எல்லா இன்சைட்ஸும் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா vs ஆஸ்திரேலியா 5th டெஸ்ட் சிட்னியில் நடக்க போகிறது. அதை பற்றியான ப்ரிவ்யூ தான் பேச போகிறோம். 2 டீமோட பிளேயிங் 11, இந்தியன் டீமோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ், ஆஸ்திரேலியா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், இந்த டெஸ்ட்டில் 2 டீமுக்கு என்ன இருக்குது, என்ன பண்ண வேண்டியது இருக்குது, BGTஐ யார் ஜெயிக்க போகிறா, யார் ட்ராவாக போதா, எல்லாமே இந்த வீடியோவில் பேச போகிறோம். அட்வான்டேஜ் ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு தான் இருக்குது மக்களே. இந்தியன் டீம் ஒரு புவரஸ்ட் ஃபார்மில் இருக்காங்க, பயங்கர டிஸ்அட்வான்டேஜில், ஒரு மேட்ச் ட்ரா கூட பண்ண முடியல, அந்த அளவில் இருக்காங்க இந்தியன் டீம். என்னத்தை சொல்லுது. சரி வாங்க ஃபேக்ட் ஆஃப் த டேல போவோம். ஃபேக்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 10 இயர்ஸில் இந்தியன் டீம் MCGயில் தோற்றதே கிடையாது. 2014லையும் ட்ரா ஆச்சு, 2018ல் ஜெயித்தோம், 2020லையும் 2021 சீரீஸ்லையும் ஜெயித்தோம். ஆனால் இப்போ 4th டெஸ்ட் MCGயில் தோற்றதால் 10 இயர்ஸ் ஸ்ட்ரீக் உடஞ்சி போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் டீம் இந்த அளவுக்கு ரெக்கார்டு வச்சிருந்ததே பெருசு MCGயில். பட் இந்தியன் டீம் அதை உடச்சிட்டாங்க. 3 டெஸ்ட்டு கஷ்டப்பட்டு தோக்காமல் MCGயில் இருந்தாங்க. அதுவும் பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் தோற்றதே கிடையாது இந்தியன் டீம். அது லாஸ்ட் ஒரு 3-4 டூர்ஸாக. பட் இந்த டைம் தோத்துட்டாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான ஃபேக்ட் ஆஃப் த டே, இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ். ஸோ குவிஸ் செக்ஷன் போவோம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், எல்லா டெஸ்ட்டு ஆர் சம் வீடியோஸில் குவிஸ் வரும். அது உங்களுக்கு க்ரியேட்டிவாக வைக்கணுன்றதுக்காக தான். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுங்கள். தப்போ ரைட்டோ நான் கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்பீத் பும்ரா MCGயில் 2nd இன்னிங்ஸில் 5 for எடுத்தார், ஓகேவா? ஆனால் ஜஸ்பீத் பும்ரா தவிர இந்தியாவுக்கு 2 bowlers வந்து 5 for, 2 இல்லை 4-5 bowlers 5 for எடுத்திருக்காங்க. நீங்கள் அதுலேருந்து ஏதாவது ஒரு 2 bowlers பேர் சொல்லுங்கள். மொத்தம் 5 bowlers எடுத்திருக்காங்க, பழைய காலத்து இது எல்லாமே எடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது 2 bowlersோட நேமை காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம், தப்பாக இருந்தாலும் சொல்லுவேன். ஸோ இதுதான் குவிஸ் கொஸ்டின். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போவோம். ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 4th டெஸ்ட்டை வேறு லெவலில் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. பட் அவங்களே ஒரு நெகட்டிவ் அப்ரோச் தான் இருந்தாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஸ்கோர் அடித்தாங்க, 474. இந்தியன் டீம் சொதப்பிட்டாங்க. எப்படியோ நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் காப்பாற்றிட்டாங்க. ஆனாலும் ஆஸ்திரேலியா ஒரு 120-130 ரன்ஸ் லீட் எடுத்தாங்க. ஆனால் அவங்க 2nd இன்னிங்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்தாங்க, பயங்கரமாக ஆல் அவுட் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஆஸ்திரேலியா. பட் அந்த நேதன் லைன் பால் அண்ட் பார்ட்னர்ஷிப் காப்பாற்றி 4th இன்னிங்ஸில் இந்தியா வந்து ட்ராக் ஆட வேண்டிய டீமை உள்ள தள்ளி பயங்கரமாக நசுக்கி அவங்களே ஒரு மாதிரி ஆட வச்சு ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க. அதுதான் ஆஸ்திரேலியன் ஸ்ட்ராட்டஜி. அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க. வேற லெவல் டிஸ்பிளே. அவங்களே ட்ரா வர மைண்ட் செட்டை ஜெயிச்சிட்டாங்க. இந்தியன் டீமுக்கு இந்த 4th டெஸ்ட்டில் அடித்த ஒரே ஒரு பாசிட்டிவ் யசஸ்வி ஜெய்ஸ்வால் தாங்க. சூப்பராக ஆனார். 2 இன்னிங்ஸும் 82-84 வேர் லெவல் இன்னிங்ஸ். மோஸ்ட்லி 150+ பால்ஸ் ஃபேஸ் பண்ணார். அந்த கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த யசஸ்வி ஜெய்ஸ்வாலை நம்ம இப்படியே ஃபியூச்சரில் மெயின்டைன் பண்ணால் ஒரு நல்ல ஓப்பனர் ஃபார் எவர் இருப்பாரா நம்புகிறோம். சூப்பராக ஆஸ்திரேலியன்ஸை ஹேண்டில் பண்ணார். இன்னொரு சைடு ரிஷப் பந்த் அதிசயமாக டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆனார். பார்த்தேன் 4th டெஸ்ட்டில் 100+ பால் 2nd இன்னிங்ஸில் ஃபேஸ் பண்ணார். பட் எனிவேஸ் வின் பண்ண முடியல, அவரும் ரன்ஸ் அடிக்கல. பட் இது ஒரு பாசிட்டிவாக தெரிஞ்சது. யசஸ்வி ஜெய்ஸ்வால் 100 மார்க்ஸ்.
இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தர் அண்ட் நிதிஷ் ரெட்டி இவங்களை பற்றி பேசாமல் எப்படி. நிதிஷ் ரெட்டி ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் டூர்லேயே வேற லெவலில் ஆடுறாரு. பேட்டிங்கில் மிடில் ஆர்டரில் சூப்பராக ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட்டில் டைம் கிடச்சப்பெல்லாம் அடிச்சார். பட் இந்த டெஸ்ட்டில் செஞ்சுரியே போட்டார். அவங்க அப்பா கண் கலங்கினது, அவர் ஃபீல் பண்ணது, போஸ் மேட்ச் எல்லாமே பார்த்தா ரொம்ப எனக்கே எமோஷனலாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. எனிவேஸ் ஹாப்பி ஃபார் நிதிஷ்குமார் ரெட்டி. இந்த பர்ஃபார்மன்ஸ் இப்படியே கண்டினியூ ஆகணும். நெக்ஸ்ட் ஹார்திக் பாண்டியா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் வரணும். அண்ட் இன்னொன்று வாஷிங்டன் சுந்தர் ப்ராப்பர் டெஸ்ட் மெட்டீரியலாக இருக்காங்க. 2 இன்னிங்ஸ்லையுமே 50+ பால்ஸு நல்லா ஆடினார். ஸோ வாங்க ஸ்டேடியம் பற்றி போவோம். ஸோ சிட்னியில் நடக்குது. சிட்னி பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்தியாவுக்கு ஒரு நல்ல ரெக்கார்டாக தான் இருக்குது. 2014, 18, 21 3 டூர்லையுமே இந்தியா தோக்கலை, ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காங்க. பட் அது மெயின்டைன் ஆகுமா தெரியல. சிட்னியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபஸ்ட் பேட்டிங் டீம் 47 தடவை ஜெயிச்சிருக்காங்க டெஸ்ட்டில். செகண்ட் பேட்டிங் டீம் 42 தடவை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா ஆஸ்திரேலியா இது வரைக்கும் 13 தடவை சிட்னியில் டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் ஆஸ்திரேலியா 7 தடவையும் இந்தியா ஒரு தடவையும், ஆஸ்திரேலியா 5 தடவையும் இந்தியா ஒரு தடவையும் 6 தடவை ட்ராவாக இருக்குது. ஸோ இதுதான் சிட்னி நிலவரம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இங்கே 370 இருக்குது. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 290, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 280 அண்ட் ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 260. ஸோ சிட்னி கண்டிப்பாக பேட்ஸ்மேன் ஃபேவரபிள் பிச் தான். பட் ஸ்பின்னர்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும், பேசஸ்க்கும் இருக்கும். ஸோ ஒரே ஒன்று சொல்ல மறந்துடுறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி அஸ்வின் ரிட்டையர் ஆகிட்டார்னு அதை பற்றி கவர் பண்ணவே இல்லை. அதான் அந்த 3 வீக்ஸில் என்னால் எதுவுமே முடியல. ஸோ அஸ்வினுக்கு ஒரு மினி இதுவாக போட்டுலாம். ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் ஆஷனா. அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்தியன் டீமுக்கு இன்வேல்யூபிள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ஆர் பெஸ்ட் பவுலர்ஸ் எவர் இந்தியா ஹேட். ஒரு தங்கங்க வைரம் என்ன வேணால் சொல்லலாம். அவரை மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஸ்பின்னரை பார்க்க முடியாது. அவேல் அவருக்கு ரீசெண்ட் இயர்ஸில் அவ்வளோவா சான்சஸ் கம்மி பண்ணிட்டாங்க. ஜடேஜா, வாஷி அப்படியே போயிட்டாங்க. பட் இந்தியாவில் இவரை மாதிரி அச்சுக்கு ஒரு ஸ்பின்னர் பிறக்கவே மாட்டாங்க. ஹர்பஜன் சிங், அனில் கும்ப்ளே அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். வேற லெவல். அண்ட் பேட்டிங்லையுமே ஏகப்பட்ட செஞ்சுரிஸ். ஹோம் அண்ட் அவேல் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இந்தியா வில் எவர் ஹேவ் இன் டெஸ்ட், ODI, T20 எல்லா ஃபார்மேட்லையும் ரிட்டையர்டார். ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் ஆஷனா. நீங்கள் கமெண்ட்ரிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம். இன்னொரு சைடு இந்தியாவுக்கு நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். பாசிட்டிவ் பார்த்துட்டோம். நெகட்டிவ்ஸில் இந்த சைடு என்னென்னா ரோஹித் சர்மா ஆஸ் அ கேப்டனும் ஒஸ்ட்டாக இருக்காரு. பேட்டிங்கில் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்காரு. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஹிட்மேன் அது எல்லாமே நீங்கள் சொல்லலாம். பட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்த நியூசிலாந்து டூர்லேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு 50 கூட அடிக்கல. அட்லீஸ்ட் கேப்டனாக மேட்ச் ஜெயிச்சாலாவது பரவாயில்ல. அதுவும் ஜெயிக்க மாட்டாரு. ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை, ட்ரா பண்ண வேண்டிய மேட்ச்சை தோத்துட்டு வந்திருக்காங்க. இவர் செகண்ட் டெஸ்ட் வந்து இந்தியா கேப்டன்ஷிப் பண்ணார். 3 டெஸ்ட்டில் 2 தோல்வி, 1 ட்ரா. ஜஸ்பிரீத் பும்ரா பண்ண ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே ஜெயிச்சாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. பேட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா சொல்லி கமின்ஸ் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. இவருமே ஒரு 30-40 அடிச்சாலும் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். அதுவும் அடிக்க மாட்டாரு. எண்ட் ஆஃப் ரோஹித் சர்மாவா, ரிட்டையர்மெண்ட்டா என்னன்னு தெரியல. இன்னொரு சைடு விராட் கோலி பற்றி என்ன தான் குறை சொன்னாலும் மாறவே மாட்டுறாங்க. அவருக்கு அந்த ஈகோ ஏன் தான் இருக்குன்னே தெரியல. 4th, 5th, 6th, 7th ஸ்டம்ப் பால்லாம் அட்டன் பண்ணி அவுட் ஆகிறாருங்க. இவர் எப்போங்க மாறுவார் ஒன்றும் புரிய மாட்டேன். நீங்கள் சொல்லலாம் விராட் கோலி ஃபஸ்ட் டெஸ்ட்டில் செஞ்சுரி போட்டார். இப்போ 4th டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 34. அதெல்லாம் சரி. ஓவரால் பார்த்தீங்கன்னா இவருமே ரோஹித் சர்மா மாதிரி தான். எல்லாமே பூர் டிசப்பாயின்மெண்ட் தான். அந்த ஒரு செஞ்சுரி எடுத்துட்டிங்கன்னா விராட் கோலி கிட்டேருந்து இந்த சீரீஸில் எதுவுமே நடக்காது. இப்போ பார் 5th, 6th, 7th ஸ்டம்பில் அவுட் ஆக வேண்டியது, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பால் இது பண்ணி அவுட் ஆக வேண்டியது. ஒரு கான்ட்ரிபியூஷனே இல்லை. சீனியர் பிளேயர்ஸாக இவங்க 2 பேர் தாங்க டீமை கைட் பண்ணோம். இவங்களே இப்படி ஆனால் என்ன பண்ணுறது? எண்ட் ஆஃப் த டோர்ஸா, யாராவது ரிட்டைர்மெண்ட் வரப்போதா என்னன்னு தெரியல. பட் கோலி, ரோஹித் சர்மா 5th டெஸ்ட்லேயாவது நல்லா ஆடணும்னு வேண்டேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்தியன் டீம் பற்றி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்தியன் டீம் பற்றியே பேசுவோம். ஸோ இந்தியன் டீமோட ப்ரெடிக்டட் பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ SSC ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா ஓப்பனிங் அது மாற்றுமாறான்னு தெரியல. ரோஹித் திரும்பி லாஸ்ட் டெஸ்ட் அப்படி தான் ஆட போகிறான்னு நினைக்கிறேன். 1 டவுனில் KL ராகுல், நம்பர் 4 விராட் கோலி, நம்பர் 5 ரிஷப் பண்ட், நம்பர் 6 ஜடேஜா, நம்பர் 7 நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 8 வாஷிங்டன் சுந்தர், நம்பர் 9 பும்ரா, நம்பர் 10 சிராஜ், நம்பர் 11 மட்டும் ஆகாஷ் தீபா இல்லை பிரசித் கிருஷ்ணாவான்னு யோசிப்பாங்க. பிகாஸ் பிரசித் கிருஷ்ணா நல்லா போடுறாரு, அவர் யூஸ் பண்ணல. அண்ட் சிராஜ் நல்லா போடுறாரோ இல்லையா அவர் கண்டிப்பாக சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பிளேயிங் நல்லா சேஞ்ச் இருக்காது. 4th டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க பேட்டிங் கிட்டேருந்து போவோம். SSV ஜெய்ஸ்வால் ஒரு பில்லராக இருந்திருக்காங்க. ஆனால் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். இந்த சீரீஸ்லேயே KL ராகுலுக்கு அப்புறம் பெஸ்ட்டு பேட்ஸ்மனாக SSV ஜெய்ஸ்வால் தான். இந்த 2 இன்னிங்ஸ்லையுமே 80 அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் நல்லா ஆனார். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டும் நல்லா ஆனார். செகண்ட், தேர்ட் டெஸ்ட்டில் ப்ராமிஸ் காமிக்கிறாரு. ஸோ டெஃபினெட்லி இஸ் ஒன் டு வாட்ச் அவுட் ஃபார். இந்தியாவை அவர் தான் காப்பாற்றுறாரு. KL ராகுல், SSV ஜெய்ஸ்வால் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தது. பட் ஒன்ஸ் ரோஹித் சர்மா வந்ததால் அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆச்சு. KL ராகுலும் போன டெஸ்ட்டில் மொமெண்டம் போச்சு. அது வரைக்கும் 3 டெஸ்ட்டு சூப்பரானார் KL ராகுல். ஒரு டிபிக்கல் டெஸ்ட் பேட்ஸ்மேனாக அவரோட வேலையை செஞ்சுட்டு போகிறாரு. 40, 50, 70, 90 நல்லா ஆடிட்டு போகிறாரு. KL ராகுல் எனக்கு திரும்பி ஓப்பனிங் வரணும்னு ஆசை. பட் ரோஹித் சர்மா இருக்கிறதுனால திரும்பி அவர் 1 டவுன் தான் போவார். பட் அவருக்கு அது செட் ஆகலையோ தெரியல. 3 டெஸ்ட் மேட்ச் நல்லா ஓப்பனிங்லேயே வந்தார். இந்த டெஸ்ட்டும் வந்தால் நல்லாயிருக்கும். சரி, அப்போ ரோஹித் சர்மா எங்கே தாண்டா ஆடணும்? ரன்னும் அடிக்க மாட்டான், கேப்டன்சியும் பண்ண மாட்டேன்ற. அப்போ என்ன தான் சொல்யூஷன் நீங்கள் சொன்னால்? கேப்டன்சிக்கு என்கிட்ட வேறு வழியே இல்லை. ஃபீல்ட் செட்டு அதெல்லாம் சரி. பட் டீம் ஜெயிக்க மாட்டேங்குது. அதுக்கு அவர் எதாவது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது சுச்சுவேஷன் ரோஹித்துக்கு ஆஸ் அ கேப்டன். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் கிடைக்கிற
சான்ஸ். மிடில் ஆர்டரில் செகண்ட் தேர்ட் டெஸ்ட் ஆனார், அங்கேயும் ஃபெயிலியர். இந்த ஃபோர்த்து டெஸ்ட்டில் ஓப்பனிங் வந்தார், அங்கேயும் ஃபெயிலியர். இதுக்கு மேலே என்ன தாங்க அவர் பண்ணுறது, இல்லை என்ன தான் அவர் பண்ண போகிறான்னு ஒன்றுமே புரியல. அட்லீஸ்ட் 50 இல்லைனாலும் ஒரு 30-40 வந்தாலே பெருசுங்க. அது கூட வர மாட்டேன். சிங்கிள் டிஜிட் ஸ்கோரில் அவுட்டார். என்ன பண்ண போகிறான்னு தெரியல ரோஹித். ஒரு 50 அடினா கம்பேக் கொடுனா அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சுப்மன் கில் எனக்கு தெரிஞ்சு ஆட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சைட் லைன் பண்ணிவிடுவாங்க. பிகாஸ் லாஸ்ட் டெஸ்ட்டில் அந்த பிளேயிங் லோனே நல்லா தான் இருக்குது. பேட்டிங் வந்து ஃபெயிலியர் ஆச்சே தவிர யாருமே ட்ராப் பண்ணுற அளவுக்குலாம் யாருமே இல்லை. இதே பேட்டிங் லைனை சிட்னி டெஸ்ட்டில் நல்லா ஆடும் நம்புகிறேன். பிகாஸ் டூ ஆர் டை மேட்ச் இந்தியாவுக்கு சிட்னியில். தோத்தா வெளில WTC ஃபைனல்ஸும் கிடையாது, பார்டர் காஸ்கர் ட்ராஃபியும் போயிடும். ஸோ மோஸ்ட்லி பிளேயிங் லோன் மாற்ற மாட்டாங்க. சுப்மன் கில் அநேகமாக பெஞ்சுன்னு தான் நினைக்கிறேன் நான். ஆனால் அபிமன்யு ஈஸ்வரன் ரொம்ப பாவங்க. நல்ல பேட்ஸ்மேன், நல்ல டேலண்ட்டு. ரஞ்சி ட்ராஃபியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், விஜய் ஹசாரேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அதுக்காகவே டெஸ்ட் இந்தியா ஏக்குமே நல்லா ஆடினார். அதனால தான் அவரை ஸ்குவாட்லேயே எடுத்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 4 டெஸ்ட்டில் ஒரு மேட்சும் சான்ஸ் கிடைக்கல. அநேகமாக 5th டெஸ்ட்டும் சான்ஸ் கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். யாரை ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் அபிமன்யு ஈஸ்வரன் எடுத்துன்னு வரீங்க? நான் ஒரு ஒப்பீனியன் லாஸ்ட்டாக சொல்கிறேன், பட் அது எப்படியும் நடக்காது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட் டு சி அபிமன்யு ஈஸ்வரன் மிஸ்ஸிங் அவுட் ஆன சிங்கிள் மேட்ச். பட் எனிவேஸ் கூடிய சீக்கிரம் ஒரு இந்தியாவுக்கு டெபியூட் பண்ணுவான்னு நம்புகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விராட் கோலி. எனக்கு இவரை பற்றி என்ன சொல்கிறேனே தெரியலங்க. தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறேன், அந்த ஒரு செஞ்சுரினால நல்லா ஆட்டான்னு சொல்லாதீங்க. அது ஆடும் வரும்போதே SSV ஜெய்ஸ்வால், KL ராகுல் செம்ம பார்ட்னர்ஷிப் ஃபிக்ஸ் பண்ணி இந்தியா 200-220 கிட்ட இருந்தாங்க. அப்போ தான் கோலி வந்தார். அது வந்து டீசெண்டான ஸ்கோரில் இருந்தாங்க. ட்ரபிள் சுச்சுவேஷன்லையோ இல்லை கஷ்டப்பட்ட சுச்சுவேஷன்லையோ கோலி இந்த சீரிஸ் என்ன ஆனார், ஒன்றுமே பண்ணல. 34 கணக்கிலே எடுக்காதீங்க. டிசப்பாயின்மெண்ட் தான். அதே 4th 5th 6th 7th அவுட் சைட் ஆஃப் த பால்லே அவுட் ஆறாரு. டீம் கான்ட்ரிபியூஷனும் இல்லை, சீனியர் பிளேயரு, லெஜெண்டு எல்லாமே சரி, பர்ஃபார்மன்ஸ் இல்லையே, என்ன பண்ணுறது? சொல்லி ஆஸ்திரேலியா ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. ரோஹித் சர்மாவோட இது பண்ணுறாரு, என்னன்னே தெரியல. ரோஹித் கோலி எனக்கு பர்சனல் 50-100 போடணும் எப்படியாவது. பட் போடுவாங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிஷப் பண்ட் என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் சீரிஸ் அவர் தான் ஹீரோவாக இருந்தார். 2020-21 BGTயில் டீமை காப்பாற்றினார், வேணும் போது ரன்ஸ் அடிப்பார். பட் இந்த சீரிஸ் பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அவர் வந்து சுனில் கவாஸ்கரை குறை சொன்னதும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் 4th இன்னிங்ஸில் அவர் கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷனாக 120 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி நின்றதும் பார்த்தேன். இந்த ரிஷப் பண்ட் வந்து புதுசு, ஓகே. பட் பழைய ரிஷப் பண்ட் எங்கே காணாமல் போயிட்டாரே. நொறுக்கி ஸ்பின்னர்ஸ், ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாரையும் ஆடுவார். என்னன்னு தெரியல. ஒரு 50 கூட வரல இந்த சீரிஸ். அட்லீஸ்ட் சிட்னி டெஸ்ட்லையாவது ஒரு 50-100 எதிர்பார்க்குறேன் நடக்கணும். இவங்கெல்லாம் இந்தியாவை காப்பாற்றணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. சர்ஃபராஸ் கான்லாம் ரொம்ப பாவங்க. ஏன்னா வந்து ஒரு மேட்சாவது அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி ஒரு கிடைக்கணும்னு அவர் வந்து இன்னும் டீமுக்கு டெபியூ பண்ணல. பட் சர்ஃபராஸ் இந்தியாவில் டெபியூ பண்ணி நியூசிலாந்து சீரிஸ் ஓரளவு ஃபஸ்ட் டெஸ்ட் டீசெண்டாக சூப்பராக பண்ணார். செகண்ட் தேர்ட் சொல்ல போனாலும் சான்ஸே கிடைக்கல அவருக்கு. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டில் மிடில் ஆர்டரில் எங்கேயா ஒரு மேட்சாவது அவர் விட்டுன்னு பண்ணியிருக்கலாம். பாவம் பண்ணவே இல்லை. படிக்கல் ஜுரேலுக்குலாம் சான்ஸ் கிடச்சிது. பாவம் அன்ஃபார்ச்சுனேட் சர்ஃபராஸ் கிடைக்கல. பட் எனிவேஸ் ஹார்ட் லக் ஃபார் ஹிம். 5th டெஸ்ட்டும் கிடைக்காது. பட் இந்தியன் பிச்சில் அவர் கிடைக்கும் நம்புறேன். த்ருவ் ஜுரேல்லாம் நான் கேட்டால் ஆட வைக்கலாங்க. பட் பாவம் வேறு இடம் இல்லைங்க டீமில். வந்து யாரை தூக்கிட்டு நீங்கள் இவங்களெல்லாம் ஆட வைப்பீங்க? அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நல்ல டேலண்ட் த்ருவ் ஜுரேல்லாம். இந்தியா சீரிஸில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். ஆஸ்திரேலியா கூட எனக்கே ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஆடும்போது நல்ல இடம் இருந்தது. பட் சிம்பிள் ரோஹித் சர்மா வந்தோடனே ஒரு இடம் போயிடுச்சு, தூக்கிட்டாங்க. ஸோ த்ருவ் ஜுரேல்லாம் செம்ம டேலண்ட்டு. நான் பின்னாடி ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன், அது உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும், கேட்கவே என்னடா இவன் இதே சொல்கிறான்னா. பட் உண்மை அதுதான். நான் அதை பின்னாடி சொல்கிறேன். பட் ஐ எம் சேட் டு சி அன்ஃபார்ச்சுனேட்லி த்ருவ் ஜுரேல் மாதிரி ஒரு நல்ல டேலண்ட்டு பெஞ்சில் உட்காராரு. ஹோப் சீக்கிரம் இந்தியன் டீம் பிளேயிங் லோனில் பர்மனன்ட் பிளேயராக வரணும். ரிஷப் பண்ட் பேக்கப் கீப்பராக நல்லா ஆடணும். சரி, பவுலிங் பக்கம் போகலாம் வாங்க. வாஷிங்டன் அண்ட் ஜடேஜா அவ்வளோ எஃபெக்டிவாக பவுலர்ஸாக ஸ்பின் பண்ணுறாங்களான்னு கேட்டால் டீம் கேப்டன்சியோ இல்லை டெசிஷனோ அவங்களை இடிக்குதோன்னு தோணுது. ஏன்னா ஜடேஜா பார்த்தீங்கன்னா பயங்கர பேட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆல்ரவுண்டராக மாறிட்டாரான்னு தோணுது. பழைய மாதிரி அவரோட எஃபெக்டிவாக பவுலிங் இல்லை. அவர் ஆடிடுறாங்க எப்படியோ. மேக்ஸிமம் 1 விக்கெட் எடுக்கிறாரு, 2 விக்கெட் எடுக்கிறாரு, 3-4 விக்கெட்லாம் ரொம்ப ரேராக தான் எடுக்கிறார். பட் ஆஸ் அ பேட்ஸ்மனாக நான் குறையே சொல்ல மாட்டேன், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். பட் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் சொதப்பிடுறாரு, அதை அவர் இம்ப்ரூவ் பண்ணோம். வாஷிங்டன் சுந்தர் பற்றி நான் குறையே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு பவுலிங் கொடுக்கறதே இல்லை. 3-4 ஓவர் தான் கொடுக்குறாங்க. ஒரு 10-15 ஓவர்லாம் கொடுத்தா என்ன ஆப்பான்னு தெரியல. ரோஹித்துக்கு கடுப்பாக இருக்குது. இன்னொன்று பேட்டிங்கில் சூப்பராக ஆடுறாங்க. அதே அவர் மெயின்டைன் பண்ணோம். 50-100 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி டீமை நல்ல நிறுத்தார் லோயர் டவுனில். ஸோ அது வாஷி சூப்பர். அவன் நல்ல இது ஜெய்ஸ்வால் மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி செம்ம டேலண்ட்டுக்கு நிஜமா. ஏன்னா வந்து அடுத்து ஹர்திக் பாண்டியா டெஸ்ட்டில் வருவாரா, அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் கிடைக்க மாட்டாரான்னு ஊரே எங்குச்சு இந்தியாவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில். ஏன்னா ODI T20 ஹார்திக் இருக்கார், டெஸ்ட்டில் அவர் வரமாட்டார். அந்த மாதிரி ஒரு ஆள் தேடும்போது நிதிஷ்குமார் ரெட்டி யாரா இவன் அப்படின்னு எடுத்தாங்க ஸ்குவாடில். பட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே ஒரு டேலண்ட் ப்ரூவ் பண்ணார் யாருன்னு. பட் 4th டெஸ்ட்டுக்கு உலகத்துக்கே ப்ரூவ் பண்ணார். வேறு லெவல் செஞ்சுரி. டீமே டவுனில் இருந்தாங்க, 5-6 விக்கெட் விட்டு. பட் அங்கே வந்து வாஷிங்டனோட பார்ட்னர்ஷிப் போட்டு செஞ்சுரி அடிச்சார். அவர் செஞ்சுரி அடிச்சு ஃபீல் ஆனது, அப்பா கண் கலங்கினது எல்லாம் சூப்பராக வந்து. பவுலிங் மட்டும் அவர் கொஞ்சம் நல்லா லைன் அண்ட் லென்த் போட்டு இம்ப்ரூவ் பண்ணால் வேறு லெவல் ஆல்ரவுண்டராக மாறிடுவாங்க. இவருமே ஒரு பாசிட்டிவ் தான். பாவங்க ஜஸ்பிரீத் பும்ரா
சத்தியமாக சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் கேப்டன்சியோட ஜெயிச்சு கொடுத்தவர் செகண்ட் டெஸ்ட்லேருந்து பாவம் போட்டுன்னு உசுரே கொடுக்குறாருங்க டீமுக்கு. 3 4 5 விக்கெட்டுன்னு மாற்றி எடுக்கிறாரு. ஆனால் இவர் எஃபர்ட் எல்லாமே வீணாக போகுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லி விக்கெட் எடுக்கிறாரு, டீமை பயமுறுத்துறாரு, எல்லாமே பண்ணுறாரு. பட் எஃபர்ட்ஸ் வேஸ்ட்டாக போகுதுங்க. பேட்டிங் ஆர்டர் சுத்தமாக இவரை நினச்சியாவது கொஞ்சம் ஜெயிக்கணும்னு ஆடலாம், எதுவுமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 200 விக்கெட்ஸ் இப்போ எடுத்தார். ஃபாஸ்டஸ்ட் டு 200 செம்ம ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு பவுலருக்கு கொஞ்சமாவது இது பண்ணுவாங்க. பாவம் இவருக்காகவாது இந்தியா ஜெயிக்கணுங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ. பாவம் பும்ரா அவரோட ஹார்ட் அண்ட் சோல் பொறுத்து பவுலிங் போடுறாரு, எல்லா இதுவும் பண்ணுறாரு. அவர் தயவு செஞ்சு 5th டெஸ்ட் தோற்றுருவாங்கன்னா ரெஸ்ட் பண்ணிவிடுங்க, ஜெயிக்கணும்னா ஆடுங்க. தயவு செஞ்சு வெறுப்பாக இருக்குது பும்ரா அப்படி பார்க்குறதுக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவரோட சப்போர்ட் பேசர்ஸ் முகமது சிராஜ் அண்ட் ஆகாஷ்தீப் நல்லா போடுறாருங்க. அவர் ஏன் நிறைய பேர் குறை சொல்கிறாங்கன்னே தெரியல. விக்கெட் விட மாட்டேன், பட் நல்லபடி டைட்டாக போடுறாரு, நல்ல லைன் மெயின்டைன் பண்ணுறாரு. டிஎஸ்பி சார் வந்து திடீர்னு நல்லா போட்டார் 4th டெஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸில். அதுவே சர்ப்ரைஸாக இருந்தது. 3-4 விக்கெட் பட் சூப்பராக போட்டார். அந்த இன்னிங் சூப்பராக போட்டார். அந்த ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி செஞ்சுரி அடிக்கிறதுக்கு மாதிரி டிஃபரன்ஸ் வச்சாருப்பாருங்க, அல்டிமேட் அது. பட் எனிவேஸ் ஹர்ஷித் தானா இப்படி 4th டெஸ்ட்டில் வரமாட்டார். பிரசித் கிருஷ்ணா மேபி வர வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்படுறேன். பட் ஆகாஷ்தீப் இடத்துல வருவார், சிராஜ் மேலே கையை வைக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இந்தியன் டீமோட செட்டப். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்தியன் டீம் பற்றி ஃபுல்லாக பேசிட்டேன். பேட்டிங் ஆர்டர் ரொம்ப ததிக்கினத்துவம் தான், யாருமே ஸ்டெப் பண்ண மாட்டாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் தவிர. நிதிஷ்குமார், வாஷிங்டன் ரெட்டி ஓவரால் ஆடுறாங்க. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா தவிர ஒருத்தருமே கான்ட்ரிபியூஷனே இல்லை. ஸோ இந்தியன் டீம் பயங்கரமாக சிட்னியில் கஷ்டப்பட தான் போகிறாங்க. 99% ஜெயிக்கிறது கஷ்டம், 1% ஹோப் அண்ட் ஃபேத். பிகாஸ் அந்த 1% தான் அவங்களோட WTC ஃபைனல்ஸ் போவாங்களா இல்லையா, BGT சீரிஸ் தக்க வைப்பாங்களா இல்லையான்னு காத்திருக்கு. ஸோ இப்போ வாங்க ஆஸ்திரேலியா பக்கம் போவோம். ஆஸ்திரேலியன் டீம் சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட பிளேயர் பிளேயிங் லோன் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் சூப்பராக பண்ண சாம் கான்ஸ்டாஸ் டெபியூல நல்லா ஆடினார், பேசலாம். உஸ்மான் கவாஜா 2 ஓப்பனர்ஸ், மார்னஸ் லபுஷேன், ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட் மிடில் ஆர்டர். மிச்சல் மார்ஷை தூக்குங்க, ஒன்றுமே பண்ண மாட்டான்னு ஊரே சொல்லுது. ஆனால் ஆஸ்திரேலியா தூக்க மாட்டாங்க. வெப்ஸ்டர்னு ஒருத்தர் நல்ல ஆல்ரவுண்ட் இருக்கார், அவர் ஆட வைப்பாங்களான்னு பார்ப்போம். மற்றபடி அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பர், மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், ஸ்காட் போலாண்ட், நேதர்லேண்ட். மோஸ்ட்லி பிளேயிங் லோன் மாற்ற மாட்டாங்க இவங்களுமே. வெப்ஸ்டர் ஆடலாம், பட் மற்றபடி இதே தான் இருக்கும் பிளேயிங். ஆனால் ஒரு விஷயங்க, பேட் கமின்ஸை நான் நிறைய விதத்தில் பாராட்டுறாங்க. சரியான கேப்டன், லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட்டுங்க. மேன் ஆஃப் த சீரிஸே கொடுக்குற அளவுக்கு இவர் இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கேப்டனாக டீமை வேலோவில் வழிநடத்திருக்காரு. லோயர் டவுன் த ஆர்டர் எல்லா இன்னிங்ஸும் 4th டெஸ்ட்டில் மெயினாக 48, 43 சூப்பராக பேட்டிங் பண்ணார். அண்ட் ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட்லையுமே கிடைக்கிற சான்சஸ்லாம் பேட்டிங் நல்லா யூஸ் பண்ணி 20, 30 அடிக்கிறாரு. பவுலிங்கில் இவரோட கான்ட்ரிபியூஷன் பற்றி என்லெஸ்ங்க. இன்னிங்ஸ்க்கு 2-3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. சம்டைம்ஸ் 4 for 5 for எடுத்தார் நம்ம 4th டெஸ்ட் மாதிரி. ஸோ பேட் கமின்ஸ் இஸ் ஒன் ஹெல் ஆஃப் அ கேப்டன் ஃபார் ஆஸ்திரேலியா ஃபார் எவர். பெஸ்ட் கேப்டனே சொல்லுவேன். பவுலிங், பேட்டிங், கேப்டன்சி ஆல்ரவுண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு பேட் கமின்ஸ். ஸோ வாங்க டீமுக்குள்ளே போவோம். யங்ஸ்டர் சாம் கான்ஸ்டாஸ்பா, நான் யாருன்னே தெரில. பிக் பேஷில் இவரை பார்த்துருக்கேன். சிட்னி தண்டருக்கு நல்லா ஆடி இருக்காரு. சரி எப்படி ஆட போகிறான்னு பார்த்தா பும்ராவை அடிச்சாருப்பானுங்க. ஸ்கூப் ஷாட்டு, ரிவர்ஸ் ஸ்கூப்பா, கதி கலங்கிட்டேன் அந்த ஷாட்லேயே. அங்கே தெரிஞ்சது இவரோட டேலண்ட்டு, செம்ம டேலண்ட்டு, ஒன் ஃபார் த ஃபியூச்சரு. செகண்ட் இன்னிங்ஸ்லும் நல்ல பால் அவுட் ஆனால் தப்பு இல்லை. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பும்ரா மாதிரி பவுலரே கதிகலங்க வச்சு வேற லெவலில் 50 போட்டார். டெபியூவில் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடச்சிது. இன்னொரு சைடு உஸ்மான் கவாஜா இவ்வளோ நாள் ஃபார்ம்லே இல்லைன்னு புலம்பிருந்தாங்க. பட் ஃபைனலி ஃபார்முக்கு வந்து அவர் ஒரு 50 அடிச்சார், டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கீயாக இருக்கும் போது ஆஸ்திரேலியாவுக்கு சிட்னி டெஸ்ட்டில் ஒருத்தராவது 50 போனோம் 2 இன்னிங்ஸ்லையும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் மார்னஸ் லபுஷேன் அமைதியாக படுத்து இந்த சிங்கத்தை எழுப்பி விட்டாங்கன்ற கதை மாதிரி. ஃபார்ம்லேயே அது ஸ்டீவ் ஸ்மித் இந்தியா ஃபார்முக்கு வர வச்சிட்டாங்க. மார்னஸ் லபுஷேனும் ஃபார்முக்கு வந்துட்டார். அதுதான் கொடுமை. 2 பேருமே 3rd டெஸ்ட்லேருந்து பீஸ்ட் மாதிரி ஆடுறாங்க. நான் ஸ்கோர் கார்டெலாம் பார்த்தேன். ஸ்டீவ் ஸ்மித் 3rd டெஸ்ட்லையும் செஞ்சுரி, 4th டெஸ்ட்லையும் செஞ்சுரி. மார்னஸ் லபுஷேன் 3rd செஞ்சுரி, 4th வந்து 50. பயங்கர ஃபார்மில் வந்துட்டாங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு இன்னிங்ஸ் பயங்கரமாக இன்னொரு இன்னிங்ஸ் சொதப்புறாங்க. கன்சிஸ்டன்சி ஆனால் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் டீம் ஸ்டீவ் ஸ்மித் விக்கெட்டை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம். மார்னஸ் லபுஷேன் கண்டிப்பாக இன்ஸ்விங்கர் பேஸில் அவுட் ஆகிடுவாங்க. பட் ஸ்டீவ் ஸ்மித் வந்து நின்ட்டான்னா சிட்னி வேறு அவருக்கு ஒரு பிடிச்ச ஹோம் கிரவுண்டு, செஞ்சுரி வரலாம் பார்க்கலாம். ஆனால் இங்கே தாங்க ஆஸ்திரேலியா மாட்டிக்கிறாங்க. டிராவிஸ் ஹெட்னு ஊரே கண்ணு வச்சாங்க செகண்ட் டெஸ்ட்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4th டெஸ்ட்டில் டக்கு சொல்லி எடுத்தாங்க. சிங்கிள் ஏதோ அடிச்சார். சொல்லி பும்ரா எடுத்தார். அவரை பார்க்க சூப்பராக இருந்தது. பட் ஆஸ்திரேலியன்ஸ்க்கு டிராவிஸ் ஹெட் ஃபார்முக்கு வரணும், அதை யோசிப்பாங்க. ஏன்னா அவர் பவுலிங் ஓகே, கொடுத்த விக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணி எடுத்து ஏதோ செலிப்ரேஷன் பண்ணார். அது ரொம்ப ஓவராக போச்சு. பட் எனிவேஸ் அஸ் அ பேட்ஸ்மேன் நல்லா பண்ணோம். மிச்சல் மார்ஷ் டீமுக்கு எதுக்கு ஆடுறாருனே தெரிய மாட்டேன். பவுலிங் போட்டாலும் அடிக்கிறாங்க, பேட்டிங்கில் 20 தாண்ட மாட்டாரு, ஃபீல்டிங்கில் மட்டும் நல்லா கேட்ச் பிடிக்கிறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மிச்சல் மார்ஷ் எடுத்த கேமரான் கிட் வந்துட்டு அவர் இருக்க மாட்டார். பட் எனிவேஸ் மார்ச் 5th டெஸ்ட்லையாவது எதாவது பண்ணுறாரான்னு பார்ப்போம். டிராவிஸ் ஹெட் மேலே நிறைய கண்ணு வைப்போம். ஃபார்மில் இல்லைன்னு வாங்க. இவர் பாருங்கள் திருப்பி வந்து 50, 100ன்னு போட போகிறார் நம்மளோட.
அலெக்ஸ் கேரி அவர் கான்ட்ரிபியூஷன் நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், சூப்பராக பண்ணுறது அலெக்ஸ் கேரி தான். அவர் கான்ட்ரிபியூஷன் யாருக்குமே தெரியாது. லோயட் வந்து ஆர்டர் நம்பர் 6, 7, 8 வந்து க்ரூஷியல் 30-40 அடிச்சுட்டு போனாங்க. 4th டெஸ்ட்டில் ஓகே கான்ட்ரிபியூஷன் இல்லை நீங்கள் சொல்லலாம். பட் மொதல் 3 டெஸ்ட்லையுமே நான் பார்த்த வரைக்குமே நல்ல லோயர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு. அவர் வர பொசிஷனில் அவரால் எவ்வளோ முடியுமோ அடிக்கிறாரு. ஜாஷ் இங்கிலீஷ் ஆட மாட்டார், அவருக்கு நீ பெயின் ஏதோ சொன்னாங்க. ஸோ அலெக்ஸ் கேரி தான் 5th டெஸ்ட்லையும் விக்கெட் கவுண்டிங் நல்லா பண்ணுறார். ஸோ ஆஸ்திரேலியாவோட 3 சிங்கங்கள் பற்றி பேசி ஆகணும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹேசல்வுட் 4th டெஸ்ட் வரமாட்டார், ரூல்ட் அவுட்னு சொல்லிட்டாங்க. ஸோ போலண்ட் அவர் நல்லா பண்ணார், அவரை பற்றி பின்னாடி பேசலாம். ஆனால் மிச்சல் ஸ்டார்க்கும் பேட் கமின்ஸும் வேலோல் அல்ல. மிச்சல் ஸ்டார்க்கு ரொம்ப பாவங்க, பேக் பெயின் இருந்துமே 4th டெஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு ஆள் இவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டார். விராட் கோலி விக்கெட் எடுக்கும்போது அவர் செலிப்ரேஷன் பண்ணார் பாருங்க, அங்கே அந்த வெறி தெரிஞ்சது அவங்களுக்கு ஜெயிக்கணும், அந்த ஸ்பிரிட் இருந்தது ஆஸ்திரேலியாவுக்கு. ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் தெம். பேட் கமின்ஸ் பற்றி நான் யூஷுவல் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கேப்டனாக வேலோவில் இருக்கார். பேட்ஸ்மனாக லோயர் ஆர்டர் ஆடில் ஒரு ஆல்ரவுண்டராக தன்னை எபிலிட்டி கிரியேட் பண்ணி சூப்பராக டீமை காப்பாற்றார். பவுலிங்கில் சொல்லி டாப் ஆர்டரோ மிடில் ஆர்டரோ லோயர் ஆர்டரோ விக்கெட் எடுக்கிறார். இதுக்கு மேலே என்னங்க வேணும் கமின்ஸ் கிட்ட இருந்து? ஜெம் ஆஃப் கிரிக்கெட்டர். மிச்சல் ஸ்டார்க்கும் சூப்பராக ஆடுறார். பேட்டிங் லோயர் ஆர்டரில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்காட் போலாண்டை நிறைய பேர் வந்து ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் அவர் எம்சிஜியில் காமிச்சார் தான் யாருன்னு. ஏன்னா ஏசுல்வுட் இல்லாத இடம் இந்தியா கேபிட்டலைஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னாங்க. பட் ஜாஷ் ஏசுல்வுட் இல்லாத அளவுக்கு ஸ்காட் போலாண்டோட இது தெரிஞ்சது. பவுலிங் சூப்பராக போட்டாருங்க, செம்மையாக ட்ரபிள் பண்ணார். கோலி விக்கெட்டை சொல்லி எடுத்தார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸுமே 3-4 எடுத்தார். இவரோட எஃபர்ட்டுமே பேட் கமின்ஸ் ஸ்டார்க் அளவுக்கு 4th டெஸ்ட்டில் சூப்பராக இருந்தது. இதுவுமே ஒரு ரீசன் இந்தியா கஷ்டப்பட்டாங்க. பிகாஸ் 3rd சீமர் அட்டாக் பண்ணலாம் ஏசுல்வுட் இல்லைன்னு அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. பட் போலாண்ட் செகண்ட் டெஸ்ட்லேயும் நல்லா போட்டார், 4th டெஸ்ட்டில் அதை விட சூப்பராக போட்டார். ஸோ இவர் எஃபர்ட்டுமே வேலோல், இவருமே பாசிட்டிவ் தான். ஆனால் நேதர்லேண்ட் தாங்க சைலண்ட்டாக அவர் வேலையை வந்து வந்துட்டு போவார். கொடுக்குற ஓவரில் கண்டிப்பாக இன்னிங்ஸ்க்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. ரொம்ப ஓவர் கொடுத்தா 2-3 விக்கெட் எடுக்கிறார். 4th டெஸ்ட்டில் நம்ம அதான் பார்த்தோம், 2 விக்கெட் எடுத்தார். அவருமே இவரோட ஃபீல்ட் பொசிஷன்லாம் ஆஸ்திரேலியா நிற்க வைக்கிறாங்க பாருங்கள், ரொம்ப காமெடியாக இருக்குது. பட் நிற்க வைக்கிற இடத்துல சூப்பராக ஃபீல்டிங் பண்ணுறாரு. அது எனக்கு பார்க்க நல்லா இருந்தது. நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன், ரீசெண்டாக லைவ் பார்க்க முடியல. பட் எனிவேஸ் நேதர்லேண்ட் சிங்கிள் ஸ்பின்னராக போப்பார். டிராவிஸ் ஹெட் பேக்கர்ஸ் வின்னர். பட் கிடைக்கிற சான்ஸ் சூப்பராக பண்ணாருங்க நேதர்லேண்ட். நல்லா எஃபர்ட் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு, நல்லா பண்ணுறாரு அவர். ஸோ 5th டெஸ்ட்டுக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 80, இந்தியா 20. இந்தியா ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அவுட் ஆஃப் த பாக்ஸாக எப்படி 2021 கேபால் பண்ணாங்களோ அதை ரிப்பீட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஆஸ்திரேலியா ஃபேவரட்ஸ் டு வின் திஸ் டெஸ்ட் மேட்ச். அவங்க ட்ரா பண்ணாலும் சந்தோஷமாக இருப்பாங்க, இல்லை ஜெயிச்சாலும் சந்தோஷமாக இருப்பாங்க. ட்ராவோ வின்னோ ஆஸ்திரேலியாவுக்கு தான் பார்டர் காஸ்கர் ட்ராஃபி. தோத்தா தான் சீரிஸ் ட்ரா ஆகும், இந்தியாவுக்கு கப்பு கிடைக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். டூ ஆர் டை மேட்ச் இந்தியாவுக்கு. பட் ஆஸ்திரேலியாவுக்கு ப்ரெஷர் இல்லை, இந்தியா அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஆடி ஜெயிக்கணும்னு நம்புகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேக்கப்ஸ் ஜெய் ரிச்சர்ட்சன், ஷான் ஆபட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூ வெப்ஸ்டர். இவங்களுக்கு அவ்வளோவா சான்ஸ் கிடைக்காது. மிச்சல் மாஷ் இடத்துல மேபி பியூ வெப்ஸ்டர் வரலாம். பட் மற்றபடி பவுலிங் லைன் மாற்ற மாட்டாங்க. மோஸ்ட்லி பிளேயிங் லைனும் மாற்ற மாட்டாங்க. பட் ஐ வுட் லவ் டு சி பியூ வெப்ஸ்டர் இன் திஸ் பிளேயிங் லைன். அவர் எப்படி பண்ணுறான்னு பார்ப்பாங்க. பட் எனிவேஸ் இவங்க 3 பேருமே பேக்கப்பாக இருப்பாங்க. ஏன்னா அவள் தான் பவுலிங் லைனை மாற்ற முடியாது. ஸோ இவங்களாம் தான் இருப்பாங்க. பார்ப்போம். வெப்ஸ்டர் ஆர்ஆர்எல் நல்ல டேலண்ட். இவங்க எல்லாருமே பிபிஎல் ஸ்டார்ஸ் தான். ஸோ அவ்வளோதான் மக்களை, வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ இந்த மேட்ச் ஆஸ்திரேலியாவோட இந்தியாவுக்கு பயங்கர டூ ஆர் டை. ஜெயிச்சா தான் பார்டர் காஸ்கர் ட்ராஃபியும் ரீட்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி WTC ஃபைனல்ஸ்லையும் போகலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். தோத்தாலோ ட்ரா பண்ணாலோ கண்ணை மூடிடுங்க, கனவை இழுத்து மூடிடுங்க. பார்டர் காஸ்கர் ட்ராஃபியும் தோத்தாலோ ட்ரா பண்ணாலோ கிடைக்காது. WTC ஃபைனல்ஸும் போக முடியாது. தயவு செஞ்சு அதுக்காகவாது இந்தியன் டீம் நல்லா ஃபைட் பண்ணி ஆடணும். கம்பீர், ரோஹித் சர்மா, கோலி, யாரை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஜெயிச்சா தான் பொழப்பே. இல்லைனா இந்த டீமில் நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது, மாறப்போகுது. அது ஐம் ஷோர். ஆஸ்திரேலியாவுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அவங்க இந்த டெஸ்ட்டு தோத்தாலுமே வருத்தப்பட மாட்டாங்க. பிகாஸ் அவங்க ஸ்ரீலங்கா டெஸ்ட்டு அங்கே அவையில் போய் ஆட போகிறாங்க. அங்கே 2ல் 1 ஜெயிச்சிருவாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வாய்ஸுக்கு மன்னிச்சுக்கோங்க, சரியில்லை. நான் ஆல்சோ பர்சனல் விஷயமாக வீடியோ போட முடியல. இனி முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ரெகுலராக வரும். ரொம்ப நன்றி மக்கள்.